நிலாவுக்கு சந்திராயன் 3 அமிச்சாங்க, ஆராய்ச்சிகள் பண்ணாங்க, எல்லாமே செம்ம மேட்டர் தான். ஆனா அந்த நிலா, அந்த பிளானட் எப்படி உருவாச்சுன்னு இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டுமே கண்டுபிடிக்கலையாம். அதை விட முக்கியமான பாயிண்ட் ஒன்று நாம கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். எதனால எல்லா நாடுகளும் நிலாவுக்கு ராக்கெட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க? பூமியில இல்லாத சில மினரல்ஸ் நிலாவில் இருக்கு, அதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணதான் நம்ம நினைச்சாலும் அதையும் தாண்டி நிலாவை பத்தின பல சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்டரிஸ் இன்னும் வெளிவராமலே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நிலாவோட தரையில மனிதனோட கால் தடம் இருக்கு. ஆனா போன 40 வருஷமா எந்த ஒரு மனுஷனும் நிலாவுக்கு போகவே இல்லை. அடுத்து நிலாவோட பாறைகள் இருக்கு பாத்தீங்களா, அது நிலாவை விட பழமையானது. அண்ட் நிலா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ இப்படி நிலாவை பத்தின பல மிஸ்டரிஸ் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பல காலத்துக்கு முன்னாடி நிலாவே கிடையாதான். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? ஸோ நிலாவை பற்றி கண்டுபிடிக்கப்படாத பல சீக்ரெட்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். நிலாவை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயம் ஒன்று சொல்லுவேன். ஸ்கூல் புக்ஸில் கூட அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். என்னன்னா, நிலான்றது ஒன்று கிடையாது. நாசாவோட டேட்டா படி நம்மளோட இந்த சோலார் சிஸ்டமில் மொத்தம் 290 நிலாக்கள் இருக்கு. 290யா? என்னடா புதுசா ஏதோ உருட்டி விடலாம் நினைக்காதீங்க. சயின்ஸ் படி மொத்தம் 290 மூன்ஸ் இருக்கு. மார்ஸ்ல 2, ஜூபிட்டர்ல 95, சாட்டர்ன்ல 146, யுரேனஸ்ல 27, நெப்டியூன்ல 14, புளூட்டோல 5. இந்த பூமியில மட்டும்தான் ஒரே ஒரு நிலா. மனித குலம் தோன்ற காலத்துல இருந்து வானத்துல நிலா இருந்ததுன்னு நாம நினைச்சிருப்போம், படிச்சிருப்போம். பட் பல காலத்துக்கு முன்னாடி நிலான்றதே கிடையாது. இந்த பாவக்கடல்ல ராட்சசர்களும் தேவர்களும் சண்டை போட்டப்போ அந்த கடல்ல இருந்து வந்த பிளானட் தான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மைத்தாலஜில இருக்கு. சோ நிலா பூமிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு குட்டி கதை ஒன்று இருக்கு. என்னன்னா, ஒரு காலத்துல மனுஷங்க பூமியில இருக்கும்போது நைட்ன்றதே கிடையாதான். சன் மட்டும் தான் எப்பவுமே இருக்குமா. நைட் ஆனா தூங்கிடணும், காலையில எழுந்திருக்கணும்ன்ற கான்செப்டும் கிடையாது, நேத்து நாளைக்கு என்ற கான்செப்டும் கிடையாது. அப்ப வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒரே நாள் மட்டும்தான், அது இன்னைக்கு மட்டும்தான். நேத்தும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. இன்னைக்குன்றது எப்பவுமே இன்னைக்கு மட்டும்தான். அப்போ கடவுள் ஒருத்தோட பூமிக்கு அந்த ஜனங்க கிட்ட இந்த மரத்தை எப்ப நட்டு வச்சீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொன்ன பதில் இன்னைக்கு. ஒரு பொண்ணு கையில குழந்தைய வச்சிருக்கா, அந்த குழந்தை எப்ப பிறந்ததுன்னு கேட்டா இன்னைக்குன்னு சொன்னா. பக்கத்திலேயே இவ்வளவு ஹைட்ல பசங்க வளர்ந்துருக்காங்க, இவங்கெல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா இது என்ன கேள்வி, அவங்களும் இன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்கா. அப்போ கடவுளுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்களுக்கு டைம்ன்ற கான்செப்டே தெரியாது. ஏன்னா வித்தியாசமே இல்லாத வாழ்க்கை, எப்பவுமே சன் இருக்கும், எப்பவுமே வெளிச்சம் இருக்கும். ஸோ அந்த ஜனங்களுக்கு அந்த காலம், நேரம், நாட்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அவங்களோட சூழ்நிலையில சேஞ்சஸ் உண்டாகணும். வெளிச்சம் ஈவட்டுன்னு சேஞ்ச் ஆகணும். அதனால பூமியை சுத்த வச்சிருக்காரு. ஸோ பூமி சுழல ஆரம்பிச்ச பிறகுதான் டே அண்ட் நைட் கான்செப்ட் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி பூமி சுத்தலையான்னு கேட்டா எஸ், கான்செப்ட் படி உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல பூமி சுத்தல, அதனால நைட்ன்றதே இல்லாம தான் இருந்தது. ஆனா பூமியை சுத்த வச்ச பிறகு நைட் வந்ததும் ஜனங்களுக்கு அந்த ஈவட்டுல எதுவுமே தெரியல, அதனால வெளிச்சம் கொடுக்க தான் நிலாவை கிரியேட் பண்ணாருன்றதுதான் அந்த கதை. அதே போல ஹிந்து மைத்தாலஜில பாவக்கடல்ல இருந்து வந்ததுதான் நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஆங்கிள்ஸ்லயும் நிலான்றது நடுவுல வந்த கிரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொன்னது மைத்தாலஜி பேஸ்டு தியரிஸ். அடுத்து சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை பார்ப்போம். இப்போ சயின்ஸ்ல இதுக்கு பல தியரி சொல்லியிருக்காங்க. அதுல அதிகம் பேசப்படும் 4 தியரிஸை பார்க்கலாம். முதல்ல ஃபிஷன் தியரி. நிலா பூமியில ஒரு அங்கமா தான் இருந்துதான், அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால பூமியில இருந்து பிழைக்கப்பட்டு நிலா தனியா போயிடுச்சான். செகண்ட் கோஃபார்மேஷன் தியரி. நிலாவும் பூமியும் ஒரே சமயத்துல தான் கிரியேட் செய்யப்பட்டதான். பட் அது கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஏன்னா நிலாவும் பூமியும் அட் எ டைம் கிரியேட் செய்யப்பட்டிருந்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். ஆனா பூமியோட செயல்பாடு வேற, நிலாவோட செயல்பாடு வேற. மூணாவது கேப்சர் தியரி. நிலா இந்த சோலார் சிஸ்டம்ல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்துதான், ஆனா பூமியோட அந்த புவியீர்ப்பு சக்தினால நிலாவை இழுத்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்கான். நாலாவது ஜெயிண்ட் இம்பாக்ட் தியரி. இருக்கிறதுலயே இந்த கான்செப்ட் தான் அதிகம் நம்பப்படும் கான்செப்ட். என்னன்னா, மார்ஸ் கிரகத்து சைஸ்ல ஏதோ ஒரு எரிக்கல் பூமியை தட்டி தூக்கிடுச்சான். அந்த கான்செப்ட்ல கிரியேட் ஆனதுதான் மூன் அங்க, எர்த் இங்க. சோ இப்படி பல தியரிஸ் இருக்கு. ஆனா இதுதான் இப்படிதான் மூன் கிரியேட் ஆச்சுன்னு யாராலையும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. சோ அதோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்க தான் எல்லா நாடுகளும் விதவிதமான லூனார் மிஷன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, நிலாவில் உள்ள அந்த பாறைகளோட சாம்பிள்ஸை கொண்டு வந்தா நிலா எப்போ கிரியேட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு பாறைகளோட சாம்பிள்ஸை கொண்டு டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ஆராய்ச்சியில சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைச்சா இன்னும் கேள்விகளை அதிகமாக்கி விட்டுருச்சு. அங்கிருந்து கொண்டு வந்த அந்த சாம்பிள்ஸ்ல அதிகமா காந்தம் கலந்திருந்தது, அதாவது இங்கிலீஷ்ல ஹெவிலி மேக்னடைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிலாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாதான். அண்ட் பூமிக்கும் நிலாக்கும் உள்ள சாயில்ல பயங்கர சேஞ்சஸ் தெரியுது.
பூமியில மேல உள்ள ராக்ஸ் வந்து புது ராக்ஸா இருக்கும். அதை தோண்டி தோண்டி கீழே போனோம்னா பழைய ராக்ஸை பார்க்க முடியும். ஆனா நிலால அது அப்படியே உல்டாவா இருக்கு. மேல உள்ள ராக்ஸ் வந்து பழைய ராக்ஸா இருக்கு அண்ட் கீழே தோண்ட தோண்ட புது ராக்ஸ் வருது. அதே போல பூமியில மேல சாயிலோட டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும், உள்ள தோண்ட தோண்ட அதிகமாகும். அது கூட நிலாவில் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. மேலே டென்சிட்டி அதிகமாக இருக்குது, உள்ள தோண்ட தோண்ட கம்மியாகுது. டென்சிட்டி அப்படின்னா அந்த சாயிலோட சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்க்குறது. ஸோ நிலாவோட டென்சிட்டி வந்து உள்ளே போக போக கம்மியாகுது. அதோட மீனிங் என்னன்னா, நிலாவோட தரையை தோண்டி உள்ளே போக போக அங்கே எல்லாமே காலியாக எம்டியாக இருக்கும்னு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. இப்போ காலியாக ஒரு பாக்ஸ் கையில் வச்சு, பிளாஸ்டிக் பாக்ஸ் கையில் வச்சு அதை இப்படி தட்டினோம்னா சவுண்டு ஒன்று கேட்கும். அதை வச்சு அந்த பாக்ஸ் காலியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னா வேற சவுண்டு கேட்கும். இந்த கான்செப்டை வச்சு 1969 அப்போலோ 12 மிஷினை நிலாவுக்கு அமைச்சு தெரிஞ்சு அந்த மிஷினை நிலாவோட தரையில கிராஷ் பண்ணாங்க. அதாவது அந்த மிஷினை தெரிஞ்சு நிலாவில் டமால்னு போட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் விழுந்ததும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பெல்லு சவுண்டு வந்துகிட்டே இருந்ததாம். நிலாவே அதிர்ந்துகிட்டு இருந்ததாம். கோவில்ல மணி அடிச்சா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதே போல பெல்லு சவுண்டு நிலாவில் வந்துதான். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கெஸ் பண்ணாங்கன்னா, நிலாவுக்கு உள்ள பெருசா ஹாலோ ஷேப்ல எம்டியா இருக்குமோன்னு நினைச்சாங்க. அதுவே சப்போஸ் பூமியில பண்ணாங்கன்னா சில நிமிஷங்கள்லயே அந்த வைப்ரேஷன் நின்றுடும். ஏன்னா உள்ள டென்சிட்டியோட திக்னஸ் வந்து அதிகம். ஆனா நிலாவில் அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. அந்த வேவ்ஸ் உள்ள போக போக அந்த சவுண்டும் வைப்ரேஷனும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்தது. அதனால என்ன டவுட் வந்ததுன்னா, உள்ள எல்லாமே கம்ப்ளீட்டா எம்டியா போல் மாதிரி இருக்குமோன்னு டவுட் வந்தது. ஸோ உள்ள காலியா எம்டியா இருக்குமோன்னு சொன்ன உடனே பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, 3 ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு உள்ள எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப், அதாவது ஏலியன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் உண்மைதான் சொல்றதுக்கு பழங்காலத்துல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அண்ட் அது மேட்ச் கூட ஆகுது. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ்ல நிலாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. இப்போ ஹிந்து மைத்தாலஜில பாவக்கடல்ல இருந்து நிலா வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல ஆப்பிரிக்கால ஜுலு மைத்தாலஜின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாரம்பரியம் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆப்பிரிக்கன் ஜுலு மைத்தாலஜி படி அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, அவங்களோட காலத்துல நிலாவே கிடையாதான். அவங்களோட டைம் பீரியட் வந்து கோல்டன் ஏஜ். இந்த ஹிஸ்டரி புக்ல பிரான்ஸ் ஏஜ், கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோல்டன் ஏஜ் காலத்துல தான் அந்த ஆப்பிரிக்கன் ஜுலு மைத்தாலஜிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்பிக்கைப்படி மூணுன்றது ஹாலோ அண்ட் எம்டி, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்னு அவங்க நம்பியிருக்காங்க. அண்ட் அவங்க ஸ்டோரி என்னன்னா, அந்த டைம் லைன்ல அவங்க இடமெல்லாம் கம்ப்ளீட்டா பனிமூட்டமா இருக்குமா. பனிமூட்டம்னா பனி கிடையாது, இந்த நீராவி போல சூழ்ந்து இருக்குமா. அண்ட் அவங்களுக்கு எந்த சீசன்ஸும் கிடையாதான். இந்த சம்மர் டைம், வின்டர் டைம் இப்படி எந்த சேஞ்சஸுமே அவங்களுக்கு கிடையாதான். மாற்றங்களே இல்லாத சிஸ்டம்ல தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க சமயத்துல 2 அண்ணன் தம்பிங்க, பேர் வந்து என்லில் அண்ட் என்கி. இவங்க 2 பேர் தான் நிலாவை பூமியோட ஆக்சிஸ்ல கொண்டு வந்து வச்சாங்களாம். ஸோ நிலாவை கொண்டு வந்து வச்ச பிறகுதான் உலகத்துல ஏகப்பட்ட சேஞ்சஸ் உண்டாச்சான். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சான், காலநிலை மாற்றங்கள் உண்டாச்சான், ராத்திரி பகல்னு சேஞ்ச் ஆச்சான், அண்ட் ஃபிளட் கூட வந்துதான். அந்த ஃபிளட்ல தான் அந்த கோல்டன் ஏஜ் அழிஞ்சு போயிருக்கான். அண்ட் சயின்ஸ் படி இந்த உலகத்துல ஏற்படும் காலநிலை மாற்றங்களுக்கு காரணம் நிலா கூட ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 அண்ணன் தம்பிங்க நிலாவை கொண்டு வந்து அங்க வச்சதால தான் அந்த கோல்டன் ஏஜ் அழிஞ்சு போயிடுச்சுன்றது தான் ஜுலு மைத்தாலஜில உள்ள ஸ்டோரி. இந்த அண்ணன் தம்பிங்கன்றது ஹிந்து மைத்தாலஜிலும் மேட்ச் ஆகுது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாவக்கடல்ல ராட்சசர்களும் தேவர்களும் சண்டை போட்டாங்க, அப்போ அந்த கடல்ல இருந்து வந்ததுதான் நிலா அப்படின்னு. அந்த ராட்சசர்களும் தேவர்களும் அண்ணன் தம்பிங்க தானா. கிளியரா சொல்லணும்னா, ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க ராட்சசர்கள் அண்ட் இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க தேவர்கள். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்றதை பற்றியெல்லாம் நம்ம பேச தேவையில்லை. இப்படியெல்லாம் நடந்ததுன்னு ஹிந்து மைத்தாலஜியில் இருக்கு, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜுலு மைத்தாலஜியில், ஹிந்து மைத்தாலஜியில், இன்னும் கிரீக் மைத்தாலஜி கூட சொல்லுவாங்க. இப்படி எல்லா மைத்தாலஜிலையும் ஒரே மாதிரியான கதை தான் இருக்கும். என்ன, அந்த கேரக்டர்ஸோட நேம் தான் ஒவ்வொரு மைத்தாலஜிலையும் வித்தியாசப்படுது. ஸோ அந்த ஆப்பிரிக்கன் மைத்தாலஜியில், ஹிந்து மைத்தாலஜியில் நிலாவை அங்கே கொண்டு வந்து வச்சாங்க, கடலிருந்து தான் நிலா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா, உலகமும் மனித குலமும் ஆரம்பிக்கப்பட்டப்போ நிலா கிடையாது. மைத்தாலஜி படி இப்படி இருக்கே தவிர இதெல்லாம் உண்மைதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண எந்த எவிடன்ஸும் கிடையாது. நம்பலாமா? நம்பலாம்ப்பா, அவ்வளோதான். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நிலாவில் மனுஷனோட கால் தடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா, நிலாவில் காற்று கிடையாது, அதனால எத்தனை வருஷமானாலும் அந்த தடம் அழியாது. ஸோ அந்த கால் தடம் எல்லாம் நிலாவுக்கு போன ஆஸ்ட்ரோநாட்ஸோட தான். சிம்பிளா சொல்லணும்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட கால் தடம் தான் அது. அடுத்து நிலாவுக்குள்ள போல் மாதிரி காலியா இருக்குன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து 1901 ஹெச்ஜி வெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேன் இன் தி மூன்னு சொல்லிட்டு புக்கில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்டு காலியா இருந்தால் யாரும் இல்லாமல் இருப்பாங்களா, அதனால அதுக்குள்ள
ஏலியன்ஸ் இருக்குன்னு அந்த புக்லயே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி 1692ல எட்மண்ட் ஹாலன் சொல்லிட்டு ஒரு ஆத்தர் புக்கு ஒன்று எழுதி அதுல இந்த ஹாலோமூன் ஏலியன் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ அந்த கதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் லூனார் மிஷன் நிலாவில் கிராஷ் பண்ணதும் அந்த பெல்லு சத்தம் கேட்டது, வைப்ரேட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா நிலாவில் டிஃபால்ட்டாவே உள்ளுக்குள்ள டென்சிட்டி இல்லாதது அண்ட் பூமி போல நிலாவில் அவ்வளவு தண்ணி கிடையாது. அந்த காரணங்களால தான் சத்தங்கள் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிலா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியாம போனதாலையும் அண்ட் நிலாவை அங்க கொண்டு வந்து வச்சாங்க, கடல்ல இருந்து நிலா வந்துச்சுன்னு மைத்தாலஜிஸ்ட்ல இருக்கிறதாலையும் இப்படிப்பட்ட கதையெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நிலா ஒரு ஸ்பேஸ் ஷிப், நிலாக்குள்ள ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்றதெல்லாம் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட விஷயங்கள் கிடையாது. பல பேர் மிக்ஸ் பண்ணி விட்ட கதை தான் அது. ஆனா நிலா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது என்னமோ மிஸ்டரி தான், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஸோ இதுதான் நிலாவை பற்றின மிஸ்டரி என்ற ரகசியங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பிடிச்சிருக்கும்னு தோணுது. இந்த கான்செப்ட் மேலே இன்ட்ரெஸ்டான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.